இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு எங்க விட்டோமோ அங்கிருந்தா இந்த எபிசோட ரிவ்யூ இருக்க போகுது. ஸோ நேற்றுக்கு எங்க நம்ம ஸ்டாப் பண்ணோமோ அந்த இடத்துல இருந்தும் நம்ம பார்க்காத நிகழ்ச்சிகள், அதை தாண்டி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி பேச போறாரு அப்படிங்கிற தகவல், விஜய் சேதுபதி என்ன பேசியிருக்காருங்கிற தகவல் வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம டைரக்டா வந்து எபிசோட்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அவங்க ஹரீஷ் நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியவரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். ஸோ ஆஸ் யூ செட், நேற்று எங்க விட்டோமோ அங்க இருந்தனாக்க இப்ப அதே இடத்துலதான் இருக்கு. ஒன்னும் பெரிய மாற்றங்கள் எல்லாம் இல்ல. ஆனா மாற்றங்கள் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது மட்டும் ஒரு தகவல். வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள போற மாதிரி, பட் யாருன்றது கன்ஃபார்ம்டா எல்லாம் தெரியாது. வைல்ட் கார்டு என்ட்ரி போறாங்க உள்ள. ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லைக் ஒரு ரியல் பேர் போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எந்த ரியல் பேர்ன்றது எனக்கு தெரியல. சீரியல் ஆக்டர் ஆக்ட்ரஸ். ஒரு சிலர் வந்துட்டு கம்ருதீனோட நடிச்சவங்க யாரோ உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துட்டு இருக்கு. ஸோ வி ஆர் நாட் என்ன சொல்றது கான்பிடென்ட் அபவுட் எனிதிங். பட் என்னன்னா வந்துட்டு யாரோ ஒரு வைல்ட் கார்டு உள்ள வராங்க அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்துட்டு விஜய் சேதுபதி பத்தி பேசுங்க. யாரோ ஒரு வைல்ட் கார்டு உள்ள போறாங்கன்னா உள்ள இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்காம இருக்காங்க. வைல்ட் கார்டாவது கண்டென்ட் கொடுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த லஸ்ட் இல்லாம இருந்தாலே அதை அதட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்தாலே போறோம்னு நினைக்கிறேன் நானு. நேத்திக்கு நம்ம பார்த்தோம், நம்ம ஒரு மீடியால வந்து எல்லாம் அது ஒரு விவாத பொருளா எடுத்தே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வேல்முருகன் அவர் பேசினதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்ப அது விவாத பொருளா ஆயிடுச்சு. அது இந்த மாதிரி ஒரு ஷோ நமக்கு இருக்கணுமா, வேணுமா, வேண்டாமான்னு சொல்லிட்டேன்னு இது வந்துட்டு விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்னு நம்ம அன்னைக்கே சொன்னோம். ஸோ இட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத சொல்லிக்கிறேன். வைல்ட் கார்டு எந்த அளவுக்கு என்ன சொல்றது, என்ன இதுக்காக உள்ள போறாங்கன்னு தெரியல, யாருன்னு தெரியல. தே மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எதுக்கு அனுப்புறாங்க உள்ளோன்றத அவங்க புரிஞ்சிட்டு அவங்க வந்துட்டு அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணினாக்கா இட் வில் பி பெட்டர். இவங்க போயிட்டு என்ன மந்தையில ஒரு ஆடா போயிட்டாங்கனாக்கா சோலி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். அண்ட் யூ வர் டாக்கிங் அபவுட் விஜய் சேதுபதி. ஐ திங்க் ஸோ விஜய் சேதுபதி பத்தி பேசுறதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறேன் நானு. ஒண்ணுமே ஆகல ஹரிஷ். இப்ப வரைக்குமே வந்துட்டு எதுவும் நம்ம சொன்னோம் பாரு, வீக்கெண்ட்ல நீ தான் சொன்ன, நான் சொல்ல, வீக்கெண்ட்ல கேட்பாரு, இதெல்லாம் கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுனேன். எனக்கு நம்பிக்கை இல்லைன்னுட்டேன்னு. The same thing has happened at now. இப்போ நடக்கிற ஷூட்டிங் வரைக்குமே எதுவுமே வாய்ஸ் அவுட் பண்ணல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணதே வந்துட்டு எஃப்ஜேவை. இன்னைக்கு வந்துட்டு ஷோக்கு எஃப்ஜே ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சோ ஒரு ஹியூஜ் கிளாப்ஸ் இருந்தது எஃப்ஜேக்கு அப்படின்றத கேள்விப்பட்டேன் நான். உனக்கு விஜய் சேதுபதி என்ட்ரி எப்படி இருந்தது? மீன்ஸ் என்ன கேள்விப்பட்ட? விஜய் சேதுபதி இன்னைக்கும் பெருசா கேள்விகள் கேட்கல அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. அண்ட் மோரோவர் நம்ம போன சீசனே பார்த்திருக்கோம், அந்தந்த செட் ஆஃப் குரூப்ஸ்க்கு உள்ள அலோவ் பண்றாங்க, பாஸ் கொடுத்து அலோவ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம போன சீசன்லயே பார்த்தோம். அதை நம்ம அதை பத்தி விசாரிச்சப்பவும் ஒரு குரூப் ஆஃப் செட்டுக்கு வந்து நாங்க வந்து பாஸ் கொடுப்போம், நீங்க வரலாம், வந்து நாங்க எப்ப கைத்தட்ட சொல்றோமோ நீங்க அப்ப கைத்தட்டலாம், எப்ப நாங்க என்ன பண்ண சொல்றோமோ அதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்திருந்தாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுவே வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை இந்த சீசன்லயும் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை சரியில்லாத ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் எஃப்ஜேக்கு வந்து கிளாப்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது அவருடைய ஃபேன்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், அது பெய்ட் குரூப்பா இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேன்ஸ் எஃப்ஜேக்கு யாருமே இல்லை உண்மையை சொல்ல போனோம்னா. ஓட்டிங் உங்களுக்கு அன்அபிஷியல் ஓட்டிங்லயே வந்து அவர் வந்து கடைசியில இருந்து 3வது இடத்துல இருக்காரு. அவர் 8000 ஓட்டு 9000 ஓட்டு நம்ம தான் வருது அப்படின்னா லாஸ்ட்ல இருந்த மாதிரி தான் இருந்தது. எப்படி ஃபர்ஸ்ட் சேவ்டுன்றது தான் புரியல எனக்கு அது புரியல. ஃபர்ஸ்ட் சேவ்டு ஓகே, நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எஃப்ஜே இருந்தா அவர் இந்த மாதிரி அன்பார்லிமெண்டரி வார்த்தைகள் பயன்படுத்தி சண்டே இன்னும் பெருசாக்குவார் அப்படின்னு நினைக்கிறீங்க. சோ அதனால சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, ஓகே. பட் அரோரா எதுக்கு சேவ் பண்றீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அரோரா என்ன கொடுத்துட்டாங்க, என்ன கண்டென்ட் கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க இந்த அடல்ட் கண்டென்ட் 18+ கண்டென்ட் கொடுக்கறது மட்டும்தான் நீங்க வந்து அதை வச்சுதான் நாங்க சீசன் ஓட்டணும், அதை வச்சு நாங்க வந்து டிஆர்பி ஏத்தணும்னீங்கன்னா சத்தியமா இந்த ஊர்ல எவனும் பார்க்க மாட்டோம். ஏற்கனவே டிஆர்பி போயிடுச்சு. லான்ச் எபிசோடுக்கு 5 வந்திருக்கு. அதுல இருந்து மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் டவுன் ஆகி 3.68 வந்துருச்சு டிஆர்பி. இந்த 3.68 மறுபடியும் 5க்கு நீங்க கொண்டு வர போறீங்களாங்கிறது எனக்கு தெரியல.
அது ரொம்ப அதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கமல்ஹாசன் வந்து இழுத்து கொண்டு வந்தாரு. உங்களுக்கு 6வது சீசன்ல தான் அந்த 5.68 சம்திங் நம்ம வந்தது. அந்த 6வது சீசன்ல அதுக்கப்புறம் எங்கேயுமே டிஆர்பி டவுன் ஆகல. அதுக்கு மேலதான் போச்சு, டிஆர்பி எங்கேயுமே டவுன் ஆகல. பட் இந்த முறை வந்து டிஆர்பி டவுன் ஆயிட்டே வருது, கண்டினியூஸா டவுன் ஃபால். 3.62 3.68 ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஒரு 0.06% தான் டிஃபரன்ஸ். இந்த 0.06 வச்சுக்கிட்டு நீங்க என்ன பெருசா நீங்க டிஆர்பி ஏற்றி நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. இன்னும் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறவங்களை உள்ள வச்சுக்கிட்டு நீங்க டிஆர்பி ஏற்றணும், மக்கள் பார்க்க மாட்டாங்க. முதல்ல ஃபேமிலி ஆடியன்ஸை நீங்க இழப்பீங்க, அதுதான் பெரிய விஷயம். இந்த பிக் பாஸ் ஷோங்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ஈர்க்கக்கூடிய ஷோவா இருந்தது கமல்ஹாசன் அவர்கள் இருந்த வரைக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாம போறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாம போறது அது என்னை பொறுத்தவரை பிக் பாஸ் ஷோவுக்கு பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கொஞ்சம் எடிட்டிங் டீம் கிட்ட பேசினதா நான் கேள்விப்பட்டேன். பட் விஜய் சேது கிட்ட பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பேசினாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பேசியிருந்தாங்க அப்படின்னா அவர் பேசியிருக்கணும். பேசலன்னு தான் நினைக்கிறேன். மேபி சண்டே எபிசோடுக்கு தள்ளி போடுறாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி. ஆனா சாட்டர்டேவே ஒண்ணு கிளிக்கல, சண்டே என்னத்தை கிளிக்க போறான்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு விஜய் சேதுபதின்னு வரப்பவே அவ்வளவு கோவம் வருது. என்ன சொல்றது, நான் என்ன சொல்றேன், யூ நோ யோர் கெப்பாசிட்டி. பிக் பாஸுக்கு வந்துட்டு நம்ம ஹாஸ்ட் பண்ற அளவுக்கு கமல்ஹாசன் அளவுக்கு நமக்கு திறமை இல்ல, கமல்ஹாசன் மாதிரி நாங்க கேட்கல. அது அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 50% ஆச்சும் வந்து பண்ணணும். அது நம்மளுக்கு வரல அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டீசெண்டா ஒதுங்கிக்கணும். ஏன்னா லாஸ்ட் சீசனே வந்துட்டு நிறைய பேர் திட்டினாங்க. அதுக்கே வந்துட்டு நீங்க ஒதுங்கி இருக்கணும். இந்த சீசன் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு படகு போகுது அப்படின்றப்போ அந்த படகோட்டிக்கு தான் வந்துட்டு அந்த படகை எந்த திசையில கூட்டிட்டு போனோம், எவ்வளவு பத்திரமா கூட்டிட்டு போகணுன்ற பொறுப்பு இருக்கணும். அந்த பொறுப்பே இல்லாம இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் த கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ட்டுக்கு மேல நீ பழிய போட்டுட்டு போறதுக்கு நீ கேப்டனே கிடையாதுல்ல, நீ எதுக்கு நீ வர நீங்க இந்த இடத்துக்கு அப்படின்றதுதான். எனக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இதுவா இருந்தது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மனுஷனே இல்லைன்றப்போ அந்த மனுஷனுக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறீங்கன்றது, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்கன்றது எனக்கு தெரியல. சோ இது ஹம்பக்கா இருந்தது. அண்ட் வெரி சேட் டு சே அப்சரா எவிக்டட். அப்சராவோட ஃப்ரம் தி பிகினிங் அந்த வீட்ல யாருமே வந்து க்ளோஸா இல்ல. ஆமா, அவங்களுக்கு தேவைன்றப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்சராவை. மத்தபடி வந்துட்டு அப்சராவை ஒரு ஜீவனா கூட அந்த வீட்டுல யாரும் கன்சிடர் பண்ண. திஸ் இஸ் ரியலி டூ மச். நேத்திக்கு பார்த்தேன்னா அப்சராவோட ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சொல்றப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு இனிஷியலா எங்க வீட்டுல ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சரி நான் வெளியில கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு அம்மா நல்ல முடியல, எல்லாரும் அழுதும், அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் ஒன்னா இருக்கும், அம்மா வந்துட்டு நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இது வந்துட்டு அப்சராவுக்கு கிடைச்ச வரம் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஃபேமிலியில இந்த மாதிரி திருநங்கைகள் அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் வரப்ப வந்துட்டு அவங்க சொல்ற முதல் வார்த்தையே வந்துட்டு ஃபேமிலியில முதல்ல எங்களை துரத்திட்டாங்க, எங்க மானத்தை வாங்காத வெளியில போ அப்படின்னு துரத்திட்டாங்க, எங்களுக்கு போக்கிடம் இல்லை, அதனால இந்த மாதிரி வந்து மாட்டணும், சில தவறுகள் எல்லாம் நடக்குது இல்லையா, அப்ப அதை பத்தி எல்லாம் கேட்கிறப்ப இந்த மாதிரி இடத்துல நாங்க மாட்டினோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அந்த வகையில அப்சரா வந்துட்டு இது வரம் அப்படின்றதுதான் சொல்லணும். இந்த மாதிரி அம்மா என்ன பண்ண முடியும், குழந்தை பிறந்து இத்தனை வயசு வரைக்கும் வளர்த்தாச்சு. இப்ப அந்த குழந்தைக்கு வந்துட்டு வேற என்ன சொல்றது, இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் நடக்குதுன்னா வெளியில போன்னு சொன்னா அது எங்க போகும்? அது ஒரு தாய்க்கு அந்த வலி புரியும். பட் மத்த தாய்ங்களை வந்துட்டு நான் தப்பா சொல்லல, மத்தவங்க அனுப்பினவங்க, ஏன்னா அவங்களுக்கு பயங்கர வலி இருந்திருக்கும் அது. சோ இது வந்துட்டு ஒரு நல்ல இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் இதுக்கு மேல அவங்க அதுதான் நாமினேஷன்ல நான் இருக்கேன், நான் ஸ்டோரி சொல்றேன்னு முன் வந்தாங்க. பட் அதுவே லாஸ்டா இருக்கும்ன்றத எதிர்பார்க்கல. ரியலி சேடுன்னு தான் சொல்வேன். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க அங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மேக்கப் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது அப்சரா கூட யாராவது கொஞ்சம் கான்டாக்டா என்ன சொல்றது அவங்க கூட பேச்சு கொடுத்தாங்க அப்படின்னு அவங்களால பேச, இவங்க வாண்டடா போய் பேசினாலும் அவாய்ட் பண்ணக்கூடிய நிலையில தான் மற்ற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கிறப்போ வேற வழி இல்லை. மேக்கப் கிட்ஸ், அங்க இருக்கிற கண்ணாடி, கேமரா, இதை தாண்டி அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இப்படிதான் அவங்க அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள காலத்தை ஓட்ட வேண்டிய சுச்சுவேஷன். பட் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு அவங்கள வந்து இந்த பிக் பாஸ் சீசன் கூட்டிட்டு போகலன்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா இதுல வந்து இனிஷியலா மார்னிங்ல இருந்து என்ன நியூஸ் இருந்ததுன்னா அரோரா எவிக்டட் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்தது. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஓகே,
கொஞ்சம் சென்ஸ் இருக்கு போல இருக்கு, கொஞ்சம் என்ன சொல்றது, சொசைட்டியை பத்தி கவலைப்படுறாங்க போல இருக்கு அப்படின்னுட்டு ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவா இருந்தது, எந்துவா இருந்தது. அண்ட் எனக்கு சோஷியல் மீடியால பசங்க நிறைய பேரை அரோராக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு பேசுறாங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா கலாச்சாரம் அப்படின்றதுதான் பசங்க வந்துட்டு அதை அருவருப்பா பாக்குறாங்க. அப்படி இருக்கும் போது வந்து யார் அதை பே பண்ணி பாக்குறாங்கன்றது தெரியல எனக்கு. அப்ப இது உண்மையா இது உண்மையான்றதும் எனக்கு தெரியல. இதுல அரோரா வந்துட்டு வெளியில அனுப்ப வேண்டிய ஆள். அவங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டாங்க ஹரீஷ். நல்ல சாலிடா ஏறி இருக்கு. இப்ப அது போதும் அவங்களுக்கு. அவங்க வந்துட்டு அதை வச்சே வந்துட்டு அவங்க ஓட்ட முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னும் வச்சிட்டு இருக்காங்கன்றது தெரியல. மார்னிங் ஐ வாஸ் ஹாப்பி ஆக்சுவலி அரோரா எவிக்டட் அப்படின்னுட்டுன்னு. பட் இல்ல அப்சரான்னு சொல்றப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன்னா என்னோட இது என்னன்னா, இப்போ பிரதீப் ஆண்டனி என்ன பிராண்ட் பண்ணீங்க, என்ன சொல்றது, அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மோசமான ஒரு பிராண்ட் பண்ணி தான் அனுப்புனீங்க. அப்போ ஆதிரை வந்துட்டு இந்த புடிச்சிருவேன்னுட்டுன்னு சொல்றா. அது வந்துட்டு எப்படி அது, இதே வந்துட்டு ஒரு பையன் வந்து அந்த வார்த்தைய உமனை பார்த்து சொன்னாக்கா அக்செப்ட் பண்ணுவாங்களா? யாராச்சும் சும்மா இருப்பாங்களா? எனக்கு தெரியல. இந்த அரோராக்கும் ஆதிரைக்கும் வந்துட்டு அட்லீஸ்ட் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும்ன்றதுதான் வந்துட்டு எங்களோட கோரிக்கையா இருக்கு. ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் இப்ப நாங்கெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ற இதுக்கு அதெல்லாம் பேச வேண்டி இருக்கு. இன்னும் அது என்ன சொல்றது, வேர்டிங்ஸோட பேசணும். அது எனக்கு வரல. சோ நான் ஸ்லைட்டா டச் பண்றேன், அவ்வளவுதான். சோ எனக்கு இது சுத்தமா புரியல. எதுக்கு அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு அரோராவை சேவ் பண்றாங்க? இல்ல உங்களுக்கு டிஆர்பி டவுனுங்கிறதுனால கிரிஞ்சு கண்டென்ட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டாங்கன்னு நான் பாக்குறேன். இதை கொடுத்தாவது நம்மளுக்கு இப்போ வர டிஆர்பியை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரியில உள்ள வரவங்க கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் இவங்களை வந்து வெளியே ஒருவேளை வைல்ட் கார்டு என்ட்ரி இதை விட மோசமா இருந்தது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சீசன் வந்து கம்ப்ளீட் ஃபிளாப் ஆயிடும். அதனால வைல்ட் கார்டு என்ட்ரி, அதனாலதான் ஆரம்பத்துல கேட்டேன், வைல்ட் கார்டு என்ட்ரியாவது உள்ள கண்டென்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல, சந்தானம் ஒரு காமெடி மாதிரி தான், எல்லாம் லூசுங்களா இருக்கு சார்னு சொல்லுவார்ல, அது மாதிரிதான் 19 உள்ள இருக்கிற 18 பேர் அப்படி 17 பேர் அப்படிதான் இருக்காங்க, அப்சரா தவிர்த்து. அப்சராவுக்கு அந்த வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. அவங்களுக்கு வந்து அவங்கள வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல, மத்தவங்களோட பேசுறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவங்க எப்படி என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த வாய்ப்பே அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம அப்சராவை சொல்ல முடியாது. பட் மத்த எல்லாரும் ஏதோ கண்ணன் கொடுக்குறேங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பிக் பாஸ் ஷோ முடியறதுக்குள்ளே நாம பைத்தியமா அலைவோமா அப்படின்ற பயமே வந்துருச்சு. ஏன்னா மொத்த பைத்தியம்லாம் அங்கதான் இருக்குது. இல்ல இது எனக்கு இது எப்படி சொல்றது தெரியல. அடுத்தது என்ன, காட்டுக்குறுப்புகளை கூட்டி உள்ள கொண்டு போய் உட்கார வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி அந்த பையனை கூட உள்ள கூட்டு உட்கார வச்சு 10-11 நீயும் போய் காமெடி பண்றான்னு கூட அனுப்பினாலும் எனக்கு ஆச்சரியம். ஏன்னா அவன் ஒருத்தன் ஸ்மால் பாஸ்ன்னு ஒரு ஷோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனை உள்ள கூப்பிட்டு நீ ஸ்மால் பாஸ் எல்லாம் வேணா பிக் பாஸ்க்கு வாங்க உள்ள கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுல கண்டிப்பா. ஏன்னா எப்படியாவது லூசுங்களை தான் நாங்க வந்து ஷோ கிடைப்போங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கிறப்போ யார் எடுத்த. அடுத்தது வந்து நீ வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு விருப்பப்பட்டா சாப்பிடுற. இதுல இந்த எஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இது என்ன பெருமைக்காக நீங்க சொல்றீங்க? எஜிடேரியன் என்றதே அது நான்வெஜ்னு வந்துருது இல்லையா? இல்ல நீங்க வந்துட்டு அது என்ன சொல்றது, நாங்க ஜிம்முக்கு போறோம், எங்களை முட்டை சாப்பிட சொல்றாங்க, சோ எஜிடேரியன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்தீங்கன்னா கூட லெட் இட் பி வித் யோர் செல்ஃப்னு சொல்றேன். நீ என்ன சாப்பிடுறன்றது வந்துட்டு விளம்பரப்படுத்த தேவையில்லை அப்படின்றதுதான். இது ஒவ்வொரு சீசன்லயும் நடக்குது. நான் வெஜிடேரியன், எனக்கு தனி சாப்பாடு வேணும், நான் நான்வெஜ் தொட மாட்டேன்னுட்டுன்னா அங்க சீன் போடுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஒவ்வொரு சீசன்லயுமே இருக்காங்க. அதை நீங்க தனியா சொல்லிக்கலாம். இல்ல வந்துட்டு அவங்க சமைக்கிறதுல சாதம் போட்டுட்டு தயிரை போட்டுட்டு சாப்பிடலாம். எனக்கு இவ்வளவு பெரிய டிராமா எதுக்கு பண்ணணும்ன்றது தெரியல. ஐம் டாக்கிங் அபவுட் விஜய் பார்வதி ஃபர்ஸ்டே வந்துட்டு அதுலதான் வந்து கனிக்கும் பார்வதிக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆனது. பார்த்தாக்கா வெஜ்ஜா தெரியலன்ற மாதிரி அவங்க சொன்னதை வச்சு வந்துட்டு பிரச்சனை உருவாக்கினாங்க. சோ இப்ப என்னன்னா இப்ப சோசியல் மீடியால வந்துட்டு விஜய் பார்வதி நான்வெஜ் சாப்பிடுற போட்டோஸ் வைரலா போயிட்டு இருக்குது. இது எப்படின்னாக்கா எனக்கு சட்டுன்னு அதை பார்த்த உடனே நம்ம சாச்சமாதேவி ஞாபகம் வந்துருச்சு. அப்ப கூட அந்த சாச்சமாதேவி எவ்வளவு கிளவர் பாத்துக்கோ, இலையில இருந்தது தானே போக்கஸ் பண்ணி காட்டினாங்க, நான் சாப்பிட்டதை போக்கஸ் பண்ணி காட்டல இல்லன்னுட்டுன்னு எந்த அளவுக்கு திறமையா ஒரு பொய் சொல்றாங்க.
இது பார்வதிக்கு ஒரு மெச்சோர்டு ஃபீமேலா நான் பார்த்தேன் நானு. இந்த பொய் எதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. நீ சொல்ல தேவையில்ல, நீ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எதையுமே சொல்ல தேவையில்ல. எதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க போன உடனேயே அப்படின்றதுதான் கேள்வி. நீ பாத்தியா ஹரிஷ் அந்த போட்டோஸ் எல்லாம்? பார்வதி வந்து அவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான், சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. அத அவங்க ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர். நான் அந்த கம்யூனிட்டி பேரை சொல்ல விரும்பல. பட் என்னன்னா அந்த கம்யூனிட்டியில நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. பட் என்னன்னா இவங்க வெளியில வந்து நான் விளாகுக்காக பண்றேன், வீடியோஸ்க்காக பண்றேங்க அந்த அந்த ஒரு பேர்லயே ரன் பண்ணிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து நான் பியூர் வெஜ், நான் இவ்வளவுதான் சாப்பிடுவேன், இவ்வளவு சாப்பிடுவேன், ஜிம்முக்கு போறதுனால நான் இவ்வளவு இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனா என்ன பொறுத்தவரை தேவையில்லாத விஷயம். நீங்க வந்து சாப்பாடுங்கிறது உங்களுடைய விருப்பம், நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆமா, நீ என்னன்னா சாப்பிடு, என்ன வேணாலும் சாப்பிடலாம். அங்க போயிட்டு நான் இதைத்தான் சாப்பிடுவேன்னு சொல்றது இல்ல. பீஃப் சாப்பிடுறதுக்கு அப்ஜெக்ஷன் வந்தப்ப கூட நம்ம என்ன சொன்னோம், யாருன்னா என்னன்னா சாப்பிட்டு தொல்லிட்டோம், நம்ம தூரம் ஒதுங்குங்க அப்படின்றதுதான் நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தரோட சாப்பாட்டுல போயிட்டு நாம உரிமை கொண்டாடக்கூடாது. பட் வை திஸ் டிராமா? இல்ல உங்களுக்கு இது வந்து கண்டினியூஸா பிக் பாஸ் சீசன்ல எல்லா சீசன்லயும் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு முதல் 3 சீசன்ல தான் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ். அதுக்கப்புறம் இதே மாதிரி கண்டென்ட் வரிசையா வந்துட்டு இருக்கிறத பாக்குறேன் நான். போன சீசன் சாச்சனா, இந்த சீசன் பார்வதி. சாச்சனா வந்து நான் வந்து கேம் ஆடணும் அப்படிங்கிறதுக்காக நான் நான்வெஜ் எடுத்துக்கிட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்னு ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லி அனுப்புனாங்க. இவங்களுக்கு அப்படி சொல்லி அனுப்புறதுக்கு யாரும் இல்ல. அதுதான் வித்தியாசம் நான் பாக்குறேன். பட் இது தேவையில்லாத கண்டென்ட். நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம், அது உங்களுடைய விஷயம். ரெண்டாவது வெஜ் நான்வெஜ் இதுதான் மெயின். இதை தாண்டி நான் வேகன், வெஜிடேரியன் இதெல்லாம் அவசியம். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். வேகன், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன்ல இன்னொரு 4 சப் கேட்டகரி வரும்னு நினைக்கிறேன். இதுல சிக்கன் வரைக்கும் சாப்பிடுறவங்களுக்கு ஒரு பேரு, எல்லாமே சாப்பிடுறவங்களுக்கு ஒரு பேரு, பீஃப் சாப்பிடுறவங்களுக்கு ஒரு பேரு. என்னையா இது தேவையில்லாத பிரிவுகளை உண்டு பண்ணி எனக்கு இது டாக்டர்ஸ் மேல தான் கோவப்படுது. ஃபேட் அதிகமாகும், அதனால நீங்க இதை சாப்பிடக்கூடாது, இதை மட்டும் சாப்பிடுங்கன்னு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றது, அதுதான் வந்து இந்த சப்கேட்டகரிஸ் எல்லாம் உருவாறதுக்கு பெரிய காரணமா இருக்கு. அதாவது ஜிம் போறீங்கன்னா ஜிம் போறதுனால மட்டுமே உங்களுக்கு பாடி ஃபிட் ஆயிடும்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து ஜிம் போறதுனால நான் பாடி ஃபிட் ஆயிடும், நான் இந்த சாப்பாடு எல்லாம் குறைக்கிறேன் அப்படிங்கறதுனால பாடி ஃபிட் ஆயிடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜிம் போனாலும் நீங்க உங்களுடைய பிசிக்கல் டாஸ்க் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பாடி ஃபிட்னஸ் இருக்கும். கண்டிப்பா. நீங்க பிசிக்கல் டாஸ்க்ல 0 அப்படின்னா ஜிம் போய் யூஸ் இல்ல. சோ அதனால நான் ஜிம் போறேன் அதனால வெஜிடேரியன் சொல்றதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயம். பிசிக்கல் டாஸ்க்ல வந்து நீங்க என்ன பொறுத்தவரை பார்வதி இஸ் கம்ப்ளீட்லி 0. ஒரு டாஸ்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க தெரியாத ஒரு கேரக்டரா இருக்காங்க பார்வதி அப்படிங்கிறப்போ ஷீ இஸ் கம்ப்ளீட்லி 0. அந்த இடத்துல நான் வந்து வெஜிடேரியன், நான் ஜிம்முக்கு போறேன், பாடி நான் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றேன், நீங்க மெயின்டைன் பண்ணி யூஸ் இல்ல. இந்த வீட்டுல உட்காந்துட்டு அடுத்தவன் எப்படி இதை பண்றான் அதை பண்றான் நீங்க புறணி பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே பண்ணல. திவாகர் அவர் வந்து நீங்க எவ்வளவு பேம்பர் பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கமருதீன் உங்களோட சேர்ந்துட்டாருன்னா திவாகரை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. நாளைக்கு கமருதீனுக்கு திட்டு விடும். கமருதீன் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரியல. உண்மையை சொல்லணும், அவருக்கே புரியல. அந்த ஒரு இதுலதான் போயிட்டு இருக்காரு. அவர் சொல்றாருங்கிறதுக்காக நீங்க வந்து திவாகரா திட்டுறது, திவாகரை பத்தி தப்பா பேசுறது, இது தேவையில்லாத வேலை. பார்வதி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது எல்லாருக்கும், பட் அதை அவங்களே எடுத்துக்கிறாங்க. திவாகர் வந்து அவரால் என்ன முடியுமோ அதை பண்றாரு. அவர் வந்து நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு எதையும் சொல்லல. என்னால என்ன முடியுமோ அதை கொடுக்குறேன், நான் அந்த கண்டென்ட்லாம் நான் தரேன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவராகட்டும் விக்கல்ஸ் விக்ரமும் சுபிக்ஷாவும் அவங்க பண்ற அந்த காமெடி, அவங்க 2 பேரும் வெளியில சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உள்ள இவங்க நடிச்சுட்டு இருக்காங்க, 2 பேரும் நடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. விக்ரமும் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன கண்டென்ட் வருதோ அதை பண்றாங்க. இவங்க வந்து கண்டென்ட் கொடுக்கறது கிடையாது, உட்கார்ந்து புறணி பேசிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத வேலை. இதை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும் உட்காந்துட்டு. இல்லாததுக்கு ஒரு பக்கம் வந்து இவங்களும் ஆதிலையும் விஜயாவும், இன்னொரு பக்கம் அரோராவும் துஷாரும், இதுக்கு நடுவுல கமருதீன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அரோராவை. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு புரியல. இல்ல, அரோரா வந்து திவாகரையும் விட்டு வைக்கல. என் கண்ணை பாருங்கன்னு உட்கார்ந்துட்டு இருந்தது. அரோராக்கு அதுதான் கண்டென்ட்னு நினைக்கிறாங்க. அதுதான் இப்படி பண்ணாதான் இதுதான் நம்மளுக்கு கண்டென்ட்டா கொடுக்க முடியும்னு அவங்க நினைச்சு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னும் இல்லைங்க, சில்க் ஸ்மித்தான ஒரு நடிகை. அந்த நடிகை கிளாமர்னா என்னன்னு சினிமா இண்டஸ்ட்ரி காட்டிட்டு போனாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட் கிளாமர்னா வந்து இன்னைக்கு வந்து 2 பீஸ் 3 பீஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அது கிடையாது. கிளாமர்ங்கிறது நம்மளுடைய நடிப்புலையும் நம்மளுடைய கண்ணிலையும் நம்மளுடைய
ஒவ்வொரு செய்கையிலும் இருக்கு அப்படிங்கறத காட்டிட்டு போனாங்க. உடல் பாகத்தை காட்டுறது மட்டுமே கிளாமர் கிடையாதுன்னு காட்டிட்டு போனாங்க சில்க். கண்டிப்பா அப்படிப்பட்டவங்க இருக்கிற சில்கால மறக்க அப்படிப்பட்ட முடியாத நபர்கள் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில நான் இண்டஸ்ட்ரிக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இப்படி வராங்கன்னு எனக்கு ஒண்ணும் சொல்றது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இதுல நேத்து அந்த ஃபேஷன் ஷோ நடந்தது. எல்லாருமே பேர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணணும், யாரும் சொதப்பலன்றதுதான். இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுலயும் கூட திவாகர் வேணாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டென்ட் வந்து பார்வதி வச்சிருந்தாங்க. பார்வதி பண்ணிது. சுபிக்ஷா தான் பரவாயில்ல நான் வரேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு திவாகரை கூட்டி நடந்துட்டு வந்தாங்க. ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். உங்களுக்கு வந்து மறுபடியும் பார்வதி பண்றது என்னன்னா பிசிக்கல் வைஸா வந்து திவாகரை ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்காங்க. பிசிக்கல் வைஸா பாக்கணும் அப்படின்னா பார்வதி எனக்கு தெரிஞ்சு அவங்க திவாகர் அளவுக்கு எல்லாம் டேலண்டடே கிடையாது. அதுதான் அப்படி இருக்கிறப்போ நீங்க பிசிக்கல் வைஸா நீங்க இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க சொல்லத்தான் இல்ல, மத்தபடி என்னெல்லாம் சொல்லியாச்சு. கஷ்டமா தான் இருந்தது அது. இதுல வந்து அரோரா வந்து துஷார் வேண்டான்னு ஒதுங்கின மாதிரி இருக்கு போல இருக்கு. துஷார் வந்துட்டு வியனாவை கூப்பிட்டது, முதல்ல அரோராவை கையை பிடிச்சதுக்கு அவங்க உதறிட்டு நான் வரலன்னு போன மாதிரி இருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது இல்ல ஆக்சுவலா அரோரா வந்து துஷார் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. துஷார் வந்து எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எந்திரிச்சு போறாரு. அப்போ இவங்க அரோரா என்ன பண்றாங்க, அப்படியா அப்படிங்கிறப்போ இவங்க நீ வேணாம் எனக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. ஓகே. அப்போ துஷார் என்ன பண்றாரு, வியானா வாங்க அப்படிங்கிறாரு. நீ வியானா கூப்பிட்டா நான் கமருதீனை கூப்பிடுவேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு பேர் கண்டென்ட்டா எனக்கு புரியல. இது கண்டென்ட்டா? இத யார் பாப்பா? இந்த கண்டென்ட் கிடையாது. 80s 90sலயும் இந்த மாதிரி கண்டென்ட் கிடையாது. இதுக்கு பேர் கண்டென்ட். இதை உட்காந்து பாக்கணும். 2K கிட்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. இல்ல நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம்னு தலையெழுத்தேன்னு பாத்துட்டு இருக்கோம் நம்ம. அதை நெக்ஸ்ட் வில் கம் டு கம்ருதீன் ஸ்டோரி. நிறைய பேர் வந்துட்டு அவன் ஸ்டோரி சரியா சொல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டோரியா வந்து ஸ்கிரிப்ட் எழுதி எல்லாம் சொல்ல முடியாது. என்ன எனக்கு கோர்வையா பேச வராது, உண்மை அதுதான். கோர்வையா பேச வராது. அந்த இதெல்லாம் சொன்னது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்ல. அப்பா வந்துட்டு இப்படி பண்ணாரு, அப்பா அம்மா வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சோ எவ்ரிதிங் ஹி வாஸ் டாக்கிங் அபவுட். அம்மா ஒரு சட்டை எடுத்து, நான் அப்போ வந்துட்டு இதுதான் நல்ல சட்டைன்னுட்டு நான் போட்டுட்டு போனேன். அந்த இடத்துல என்ன எச்சையில எடுக்க வச்சாங்க. எல்லாமே இது வந்துட்டு அவனோட உணர்வுகள் அவனுக்கு வெளிப்படுத்த தெரியல அப்படின்றது தானே தவிர ஸ்டோரி சொல்ல தெரியல. நம்ம கம்ருதீன் பேசுற பேச்சுக்கோ இல்ல அவன் ஆடுற ஆட்டத்தையோ வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். பட் ஹிஸ் ஓன் ஸ்டோரின்றப்போ, ஓன் லைஃப்ன்றப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம கமெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியுது, அவன் சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. அப்பாக்காக ஏங்கனா, அப்பா பாசத்துக்காக ஏங்கனான்றதெல்லாம் வந்துட்டு அது இந்த வயசுல நீ எந்த வயசானாலும், நீ தாத்தா பாட்டி ஆனாலும் அந்த அப்பாவோட பாசம் அம்மாவோட பாசம் அந்த ஏக்கம் இருந்துட்டே தான் இருக்கும் எல்லாருக்கும். சோ என்னால அது புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் வந்துட்டு சோசியல் மீடியால பார்த்தேன்னா அது கதையாடா சொல்லிருக்க அப்படின்னுட்டு எல்லாம் சொல்றாங்க. இல்ல அது ரீசன்ட் டேஸ்ல அது அப்படி ஆயிடுச்சு. கிரிஞ்சா கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல, அது கிரிஞ்சா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவருடைய கதையையும் அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஆமா, அவருடைய கதையும் அப்படியே தான் எடுத்துக்கிறாங்க. அது சோசியல் மீடியால சமீப நாட்கள்ல பிக் பாஸ் பத்தி பேசும்போதெல்லாம் எல்லாருடைய கதையும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லாருடைய கதைக்கும் அதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இல்ல நம்ம வந்துட்டு சோசியல் மீடியால பேசுறவங்க எல்லாம் தப்பும் சொல்ல முடியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு தான் இருக்காங்க. இட்ஸ் நைஸ் டு see ஆல் தோஸ் திங்ஸ் அப்படின்றது தான். அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு, நம்ம இந்த வகையில யோசிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கனி கேப்டன். எனக்கு தெரியல, இந்த ஒரு வாரம் கண்டிப்பா நான் பார்க்கணுமான்றது எனக்கு தெரியல. சாப்பாடெல்லாம் என்ன ஆக போகுதுன்னுட்டுன்னு ஒரு பயம். எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு சாப்பாடு நல்லதா கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. மதர் தெரசா எப்படி நடந்துக்க போறாங்கன்றது எனக்கு தெரியல. ஏற்கனவே கொம்பு முளைச்சிருக்கு, இதுல கேப்டன் வேற எப்படி கொடுத்தாங்க என்றது எனக்கு புரியல. அந்த கேப்டன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணினாங்க? நான் ஆக்சுவலா கனி கேப்டன்ஷிப் ஆனதெல்லாம் நான் பார்க்கல. இல்ல, நான் அவங்க கேப்டன்சி டாஸ்க்ல அவங்க ஃபைனல் இடம் வரைக்கும் போறாங்க அப்படிங்கறத பார்த்தேன் நானு. அதுக்கப்புறம் பாக்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்களுடைய கேரக்டர் என்னங்கிறத அவங்க காட்டிட்டாங்க. இதுக்கு மேல அவங்க கேப்டன்சில இருந்து கேப்டன் ஆயிட்டாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸை கொண்டு போய் நிப்பாட்டுன்னு எனக்கு தெரியல.
உங்களுக்கு நீங்க வில்லியா இருந்தீங்கன்னா வில்லியா நீங்க போர்ட்ரே பண்ணுங்க. இல்ல நான் வந்து எல்லாருக்கும் சமமா எல்லாத்தையும் நான் பாக்குறேன், எல்லாத்தையும் பாக்குறேன், சமமா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கேரக்டர் அப்படியே போர்ட்ரே. ரெண்டும் கேட்ட நிலைமையில அது நடுவுல சென்ட்ரல் இருந்து நான் இப்படிதான் நான் அப்படிதான் அது வந்து பாக்குறதுக்கு அழகா இல்ல. இல்ல எப்படி ரெஸ்பான்ஸ் வருதோ இப்படின்னா இப்படின்னா இப்படின்னு போறது வந்துட்டு இல்ல அதுதான் பிக் பாஸ் வீட்ல எல்லாரும் அதைத்தான் பண்றாங்க. அதுதான் திவாகருக்கு வந்து கிளாப்ஸ் வந்தவன திவாகர் பின்னாடியே எல்லாரும் போனாங்க. இந்த சீசன்ல இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டேல வந்து எஃப்ஜேக்கு கிளாப்ஸ் வந்திருக்கு அப்படின்னா எஃப்ஜே பின்னாடியே எல்லாரும் போவாங்க. அடுத்து கண்டிப்பா யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அவங்க பின்னாடி எல்லாம் போவாங்க. யாரெல்லாம் திட்டு வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் அடுத்த வாரம் நாமினேட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். இதுதான் வந்து இவங்களுடைய கேம் பிளேன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணாதான் நம்ம சஸ்டெயின் ஆகி அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஆனா நீங்க கண்டென்ட் கொடுக்கலன்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எஃப்ஜே வந்து இந்த நாமினேஷன் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நாமினேஷன் பண்றப்ப ஆதிரைய பண்றப்ப வந்துட்டு அந்த கிளீனா சொன்னான், ஷி ஸ்பெண்டிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் பிபி ஹவுஸ் தான், அவங்களுக்கு வந்துட்டு அந்த சூப்பர் டிலக்ஸ் வந்துட்டு பிரயோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷி இஸ் நாட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் அதர் திங்ஸ் அண்ட் மோஸ்ட்லி ஷி ஸ்பெண்டிங் ஹியர் அப்படின்ற மாதிரி வித் அப்படின்றத போட்டு உடைச்சிட்டான் அவன். சோ எனக்கு தெரிஞ்சு வந்து பசங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இது என்ன சொல்றது, இதே வந்துட்டு ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸபிளா போய் பண்ணினா அவனுக்கு பேர் என்னவா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயமும் நினைக்கிறப்ப வந்துட்டு இப்ப எஃப்ஜே அண்ட் துஷார் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒழுங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த அரோரா ஃபோர்ஸ் பண்றாங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அவங்க வந்து பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸா இது பண்றதெல்லாம் பையன் பயப்படுறான். ஆமா இல்ல வேண்டாம் நான் இங்க நிக்கிறேன் அப்படிதான் பண்றான். அப்போ அது சம்திங் அந்த பொண்ணு அங்க பண்றா அப்படின்றதுதான் நம்மளுக்கு நல்லாவே புரியுது. அவன் ரொம்ப பயப்படுறான், தனியா வந்துட்டு அவ கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுறான். சோ வாட்ஸ் கோயிங் ஆன்ன்றது நம்மளுக்கு தெரியாது. இல்ல கேமரால கண்டிப்பா கேப்சர் ஆகும். கேமரா வந்துட்டு அத கேமரா மூலியமா கூட ஆன் பண்ணிருக்கலாம். அது என்னன்றது நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம் ஹரிஷ், கம்ருதீன் வந்துட்டு அந்த ஸ்டோரி சொல்றப்போ வந்து ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சினி ஃபீல்டுக்கு போனேன், என் கூட நடிச்ச ஹீரோயின் யாரு சொல்றான், ஆதிரையா? ஆதிரை சொல்லல, இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு. அவங்களதான் வந்து இந்த வைல்ட் கார்டுக்குள்ள வரப்போறாங்கன்னு தள்ளிட்டு இருக்காங்க. அந்த பேரை தான் சொல்லிட்டு இருக்கான் அவன். பட் வந்து அது என்ன பொறுத்த தேவையில்லாத அவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. இல்ல ஆதரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள சொல்றாங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. அது கிடையாது. அவர் வந்து வேற ஒருத்தர் சொல்றாரு. பட் அது தேவையில்லாத கண்டென்ட் எதுக்கு இங்க சொல்ற அப்படிங்கறத ஆதரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே அது தேவையில்லாததுதான். எதுக்கு அதுவும் கிளியரா சொல்லியாச்சு என் கூட நடிச்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். சோ அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கலாமா இருந்தது. சோ லெட்ஸ் சி ஹரிஷ், இன்னைக்கு விஜய் சேதுபதி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்லை இது வரைக்கும். என்ன பேசியிருக்காரு என்ன பண்ணிருக்காருன்றத பாக்கலாம். ஏன்னா நடந்தது ஷூட்டிங் நடந்ததுல எஃப்ஜே சேவ்டுன்றது மட்டும் தான் நியூஸ் வந்தது. அப்சரா எலிமினேட்டட்னா அது நாளைக்கு தான் சண்டே ஷோவா தான் வரும் அது. பட் டபுள் எவிக்ஷனா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டபுள் எவிக்ஷனா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு செகண்ட் வீக்லயே டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறப்போ அது வந்து இன்னுமே கேம் இன்னும் சுவாரஸ்யமாக்கி இருக்கும். ரெண்டாவது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் அது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டபுள் எவிக்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுதான் எனக்கு ஏன் புரியல. சிங்கிள் எவிக்ஷன், ஒரு எவிக்ஷன் நீங்க போட்டுட்டு நீங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா ஒருத்தரை கொண்டு வர போறீங்க அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரி என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாமே வனிதாக்கா இருக்க மாட்டாங்க, ஃபயரா கண்டென்ட் கொடுக்கறதுக்குலாம். பாலாஜி எல்லாம் வந்து உள்ள இருந்தப்ப எவ்வளவு கண்டென்ட் கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். வனிதாக்காவுக்கும் பாலாஜிக்கும் எவ்வளவு சண்டைகள் நடந்தது. அந்த மாதிரி ஃபயரா கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்களே இந்த சீசன்ல இல்ல. எனக்கு அதுதான் எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. எனக்கும் புரியல அது என்ன இதுல சூஸ் பண்ணிருக்காங்கன்றது. மெடிக்கலி அன்ஃபிட்டா இருக்காங்க பல கண்டஸ்டன்ஸ். இன்னும் சொல்ல போனோம்னா சில பேருக்கு வந்து இது என்ன ஷோங்கிறதே புரியல. இவங்க கண்டென்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாத நிலையில இனிமே போயிட்டு இருக்கு ஷோ. எப்படி கண்டஸ்டன்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அண்ட் இது வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ அரோராலாம் சூஸ் பண்ணதுக்கு அந்த ஒரு பையன் முக்கி போட்டு நடந்து போயிட்டு இருந்தான் ரோட்ல, அந்த பையனையாவது கூப்பிட்டு வச்சிருக்கலாம். அவனையாவது கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து ஷோக்கு வாப்பான்னு உள்ள கூப்பிட்டு அவனுக்காவது ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தாலும் அவனாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா அரோராக்கெல்லாம் எதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க வந்து
கம்ப்ளீட்டா 18+ adult content எல்லாம் போட்டீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏற்கனவே போயாச்சு. டிஆர்பி இல்லங்கிறப்ப இந்த இருக்கிற டிஆர்பியும் போகுதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்து இன்னைக்கும் நாளைக்கு இன்னைக்கு விஜய் சேதுபதி ஒன்னும் பண்ணலங்கிறது தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் சண்டே எபிசோடு ஷூட்லயாவது எதையாவது புதுசா ஏதாவது பண்ணுவாரா, இல்ல கோவப்படுவாரா, சண்டை போடுவாரா, கேள்வி கேட்பாரா, எதையாவது பண்ணாதான் வந்து வீக் டேஸ்ல உங்களுக்கு கண்டென்ட் வரும். இல்லைன்னா வீக் டேஸ்ல உங்களுக்கு கண்டென்ட் தேராது. ரெண்டாவது டிஆர்பி ஏறாது. அதுதான் டிஆர்பி எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு பாதாளத்துக்கு. சோ பாப்போம். 3.68 இருந்து வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து கிரியேட்டிவிட்டி டீம் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பண்ணா மட்டும்தான் உண்டு. கிரியேட்டிவிட்டி டீம் வந்து அவங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களே என்னென்னமோ டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்ல இவங்க ஒழுங்கா பண்ணணும். இவங்க ஒழுங்கா பண்றது கிடையாது. இவங்க கண்டென்ட் கொடுத்தா டிஆர்பி வரும், இவங்களும் கண்டென்ட் கொடுக்கறது கிடையாது. விஜய் சேதுபதி ஹாஸ்டா அவராது கண்டென்ட் கொடுக்கணும், அவரும் ஒண்ணும் பண்றது கிடையாது. அதாவது எப்படி இருக்குன்னா இருக்கிற எல்லாமே லூசுங்களா இருக்குங்கிற மாதிரிதான் இருக்கு. சந்தானம் காமெடி மாதிரிதான் இருக்கு. எல்லா சீட்டுமே ஜோக்கரா இருந்தா எப்படி ரம்மி ஆடுறதுன்றது. அதேதான், எல்லாமே ஜோக்கரா தான் இருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு பார்க்கலாம், பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.